ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன் மெடிக்கல் கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனல் நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப் வேணும்னா சரியா, அதாவது என்ன அட்மிஷன் ஹெல்ப் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது லோ ஃபீஸ்லேருந்து ஹை ஃபீஸ் வரைக்கும் நம்ம என்னென்னா சாய்ஸ் ஆர்டர் பண்ணி கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் பிடிஎஸ் காலேஜில் எந்த காலேஜில் லோ ஃபீஸ் வந்து வாங்குறாங்க அப்படிங்கிற அப்டேட்டும் உங்களுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணி கொடுப்போம். அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி தேவைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எப்போயுமே ரெடியாக இருக்கிறோம் சரியா. அதனால் மறந்துடாதீங்க, ரவுண்ட் 3 சாய்ஸ் ஃபில்லிங் போடுறதுக்கு முன்னாடி ரவுண்ட் 3ல் அதாவது எண்டு இதுதான் சரியா. அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் போயிட்டு நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதுக்கோ இல்லை சீட்டு வேணான்னு சொல்லி வெளியில் வர்றதுக்கோ வாய்ப்புகளே கிடையாது. இந்த ரவுண்டில் தான் நிறையா பேரண்ட்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க சரியா. அப்படி என்ன சார் மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, எம்பிபிஎஸ் போடுற இடத்துல ஒரு இடத்துல நம்ம தவறி பிடிஎஸை போட்டுவிட்டோம் அப்படின்னா எம்பிபிஎஸ் சீட்டு அப்படியே பிடிஎஸ்க்கு கன்வெர்ட் ஆகிடும். அப்புறம் அந்த சீட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம் எடுக்கிற மாதிரி ஆகிடும். அப்போ இந்த சீட்டை நம்ம வந்து விட்டு வெளியே போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரிசைன் பண்ணணும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் அந்த சீட்டில் போய் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணியே ஆக முடியும் சரியா. அதனால் கண்டிப்பாக ஒரு ஆளை கைடன்ஸ் வச்சு சாய்ஸ் ஃபில்லிங் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா உடனே நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம வந்து காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் முதற்கொண்டு எல்லாமே அப்டேட் பண்ணி உங்களுக்கு நம்ம கொடுப்போம் சரியா. அதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ஆர்ஐயில் வரீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் ஏதாவது ரெடியூஸ் பண்ணி பேசி தர முடியுமா சார் அப்படின்னாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அதே மாதிரி இந்த ரவுண்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் தெளிவாக நம்ம பார்த்துடலாம். ஓகே, ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6ஆம் தேதியிலேருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 9ஆம் தேதி வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம். அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் தேதி சரியா. சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நமக்கு 11ஆம் தேதி தான் ஓப்பன் ஆகுது. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா 6ஆம் தேதி உட்காந்து சார் சாய்ஸ் ஃபில்லிங் எனக்கு ஓப்பன் ஆகலை சார் நிறைய பேர் இப்போ ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதனால் டேட்டை கொஞ்சம் பார்த்துங்க. 11ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் சரியா. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமானது அந்த சீட் அலாட்மெண்ட். அதே மாதிரி வெர்ச்சுவல் வேக்கன்சிஸ் நமக்கு வந்து அந்த வேக்கன்சி லிஸ்ட்டு, அதாவது நம்ம இன்றைக்கி காலையிலக்குள்ளே ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல, புது காலேஜ் ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் பார்த்திங்களா. அந்த மாதிரி புதுமையான அப்டேட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து 10ஆம் தேதி நமக்கு தெரிய வரும் சரியா. 10ஆம் தேதி நமக்கு தெரிய வரும். அதை நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது அந்த சென்ட் பீட்டர்ஸில் இருக்கக்கூடிய அந்த 50 சீட்டு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அந்த 10ஆம் தேதி தான் நமக்கு வந்து தெரிய வரும். இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ரிசல்ட் வந்து 16ஆம் தேதி நமக்கு வந்து பப்ளிஷ் ஆகும். ரிசல்ட் வந்து நமக்கு 16ஆம் தேதி நமக்கு வந்து பப்ளிஷ் ஆகுது. இதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் டவுன்லோடிங் தி ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து 16ஆம் தேதியிலேருந்து நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணலாம். 22ஆம் தேதிக்குள்ளே நம்ம போய் ஜாயின் பண்ணணும். இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் அதாவது ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. அதாவது ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பெர்மிட்டட் இன் ரவுண்ட் 3 for those candidates who have not registered in round 1, round 2, but candidates should have already applied to the Tamil Nadu Medical Selection Committee and their names should be in merit list already published அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதாவது இங்கே வந்து நீங்கள் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன்னா நீங்கள் என்ன தவறுதலாக புரிஞ்சுக்கக்கூடாது அப்படின்னா, ஓகே நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டாலே என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா புதுசாக நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலாம் போல் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் கவர்மெண்ட் கோட்டா மட்டும் தான் போட்டிருப்பீங்க. அதனால தான் கொடுத்துருக்காங்க ரேங்க் லிஸ்ட், அதாவது மெரிட் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருந்துச்சு அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் ரவுண்ட் 2 வரைக்கும் நீங்கள் வந்து கவர்மெண்ட் கோட்டா மட்டும் தான் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிங்க அப்படின்னா, நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 1 lakh நீங்கள் பே பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தெளிவாகவே கொடுத்துட்டாங்க. கேண்டிடேட் who wish to அதாவது retain their seats who do not want to change in college அப்படின்னா need not to participate in this round சொல்லி கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது சரியா. அதனால் புதுமையான ஒரு அதாவது ஆர்டர்ஸ் வந்து எதுவும், அதாவது புதுமையான ஒரு விஷயங்கள் வந்து எதுவும் நமக்கு கொடுக்கல. அதனால் நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இது எல்லாத்தையுமே தெளிவாக நீங்கள் ஒரு ரீட் பண்ணி பார்த்துங்க. அதே மாதிரி விர்ச்சுவல் வேக்கன்சிஸ் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். விர்ச்சுவல் வேக்கன்சிஸை நீங்கள் நம்பக்கூடாது. நமக்கு ரியல் வேக்கன்சி தான் நமக்கு உரியதாக இருக்கும். அதனால் உங்களுக்கு அட்மிஷன்கள் வேணும் சார், மேனேஜ்மெண்ட் கோட்டா இந்த ரவுண்ட் வரைக்கும் நான் ட்ரை பண்ணேன் ஆனால் எனக்கு கிடைக்கவே இல்லை சார், அப்போ எந்த மார்க் வரைக்கும் சார் வரும் அப்படிங்கிற அப்டேட் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா உடனே நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.